ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி ஆட் பண்ணணும், ஆட் பண்ண அந்த ஆப்ஜெக்டை எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஆட் பண்ணால் நேராக வந்துட்டு ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்துட்டு மெஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் க்யூபை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு க்யூப் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Shift-A ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து மெஸ் அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு சிலிண்டர் வந்து ஆட் பண்ணிக்கேன். ஸோ இந்த க்யூபை வந்து நாட்டி வச்சா உங்களுக்கு அந்த சிலிண்டர் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா நேராக வந்து ஆப்ஜெக்ட் மோடில் இருக்கும். இதை வந்து எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாட்ஸ் வந்து அப்பியராக இருக்கும். ஸோ இந்த டாட்ஸ் வந்துருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்ஜஸ் மாதிரி காமிக்கும், இல்லைனா அதோட ஃபேஸஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து வெர்டிசஸ் வந்து செலக்ட் பண்ணுறது, இது வந்து எட்ஜஸை வந்து செலக்ட் பண்ணுறது, இது வந்து அந்த ஆப்ஜெக்டோட ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த வெர்டிசஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்டோட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதுவே எட்ஜஸ்னால் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட எட்ஜஸை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த எட்ஜஸை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்டோட ஃபேஸை செலக்ட் பண்ணி அதை நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம்.